அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. வாயில் ஏற்கனவே ஊர் மேயற இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொட்டில் சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்காளே ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். போடா மண்டையா. வாய தர. இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சத வைக்கும்னு சொல்லு, குடுக்குறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலையிறானுங்க. அண்ணே அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு சாப்பாடு இல்லாம மண்ணா மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே அவன் தான் கேட்கறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்து கொண்டு இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்து. அண்ணே ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது, உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் தான் பசி பறக்க மாட்டான்னு தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன எடுத்து சாப்பிடு. நேத்துக்கு 2 டயலாக் கூட்டானே, அது யார் கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்னடா தம்பி சொல்லுதுண்ணே. இந்த கம்பெனி விலகிரும்டா. மெதுவா சாப்பிடு. நான் எந்திரிக்கிறேன். அதோ அந்த குழம்பு சட்டி. குழம்பு சட்டியா? மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. சாப்பாடு பிரமாதமான சாப்பாடு. போத்தி ஆள்றான், வெத்தலை ஆள்றான் பாரு. போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் ஆள்றானுங்கடா. ஏன்னா இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? கால்ல நெகம் வளர்ந்தா வெட்ட கத்தி வேண்டும். அதான் இல்ல, ஹார்மோனிய பட்டி வாசிக்க புத்தி வேணும். மண்டையா, புத்தி முக்கியம் இல்ல, பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம். ஐயா உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன். நீங்க 2 பேரும் ஓரம் படுத்துங்களா? போங்க. ரொம்ப நன்றி. பைத்தியம் இங்க வா. என்ன பைத்தியம் கூப்பிடாத. கூப்பிட்டா என்ன பண்ணுவ? சட்டை கீச்சுவா. ரொம்ப புத்திசாலி. எதுத்த வீட்டுல இருக்காரு அவர்கிட்ட கொண்டு போய் இத குடுத்துட்டு வா. இந்தா தாலிய சொரிஞ்சிருவிய. இந்தா பீடி வாங்கிக்க. அபிராமி கொடுத்துச்சு. சங்கீதமா நடனமா நாளைக்கு போட்டி ஞாபகம் இருக்கிறதா? போயே அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லு போ. கொஞ்சம் இது அவகிட்ட கொடுத்துரு. ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ அபிராமி குடுத்துட்டு வர சொன்னேன்ல, ஏன் வாங்கிட்டு வந்த? அவர் உங்ககிட்ட கொடுத்துற சொன்னார் அபிராமி. அவர் கையால தொட்டு வாங்கினாரு. ஆமா அபிராமி. பைத்தியக்கார பையன், தூதாடா போற தூது. கண்ணுல பட்ட குழி தோண்டி ஆத்தா புத்தி அடிச்சு உங்க 2 பேருக்கும் மழுகி போச்சு. அந்த கூத்தாடி பைய பாட்டுக்கு உன் பொண்ணு ஆட போறாளாம். கால் இருக்கிறதுனாலதான் ஆடனுங்கிற ஆசை எல்லாம் வருது. உன் பொண்ணு நடக்கிற அழக ஒரு வாட்டி நல்லா பாத்துக்க. ஏன்னா இன்னைக்கு தான் அவளுக்கு கடைசி நாள். நொண்டி ஆயிடு, அப்பதான் அறிவு வரும். ஏண்டிய வயசுல வந்து பிறந்த, ஏண்டிய வயசுல வந்து பிறந்த. இது நமக்கு வித்தியாசமான கச்சேரி. அடிச்சு தூள் கிளப்பிடணும். என்ன தூள் கிளப்பிடுவான். என்ன தம்பி டைம் ஆகுது, கச்சேரி ஆரம்பிக்கலையா?
இல்ல ஒரு முக்கியமான விருந்தாளி வர்றேன்னு சொன்னாப்ல, அதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்தாச்சா? இன்னும் வரலையே. அப்ப கச்சேரி இல்லையா? என்னடா வெளியே வரலையேன்னு பார்த்தேன். கச்சேரி ஆரம்பிக்க போகுது. நீ ஆடல, காதல் வேகம் பொல்லாதது. அதை தடுத்தா பாவம் இல்ல. இள ரத்தம் சூடேறி இருக்கு, அது ஆடுனாத்தான் அடங்கும். சங்கீதம் ஏமாந்தது. வாய திறந்தா பொய், பேசுறதெல்லாம் பித்தலாட்டம். உனக்கு எதுக்கு பக்தி? உன் கோவம் எனக்கு புரியுது. ஏதோ வாய் திறந்து கத்திட்டா அது கர்நாடக சங்கீதமா? நேத்து போட்டிக்கு வர நான் தயாராத்தான் இருந்தேன். உன் பாட்டுல தெம்பு இல்ல, அதான் நான் படுத்து தூங்கிட்டேன். அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? அந்த பாட்டை பத்தி சங்கீதம் தெரிஞ்ச 4 பேர்ட்ட கேட்டுப்பாரு. அபிராமி, விவரங்கட்ட குழந்தையா இருக்கியம்மா நீ. தம்பி, உன் பாட்டுக்கு ஆடியே தீரணும்னு அடம் பிடிச்சிருக்க. இவங்க அப்ப ஒரு முரட்டு முட்டா பைய வீட்டுக்குள்ள பாட்டில உடைச்சி அது மேல ஆடுன்னு சொல்லியிருக்கான். இவனும் ஆடணுங்கிற வெறியில அது மேல நின்னு ஆடி இருக்கிறா. நேத்து ராத்திரி இவ காலுக்கு மருந்து போட்டு 3 மாசத்துக்கு நடக்க கூடாதுன்னு சொன்னேன். பாரு, காலங்காத்தால இப்படி வந்து நிக்கிறாளே. புறையோடி போச்சுன்னா காலையே எடுக்க வேண்டியதாயிடும். இல்ல உயிருக்கே கூட ஆபத்தா முடிஞ்சிடும். தம்பி, புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்பா, நான் வரேன். கொஞ்சம் நில்லு. உன்னால எப்படி 2 வேஷம் போட முடியுது? நாடகக்காரி பெத்த பொண்ணு தானே, அதான் வேஷமே வாழ்க்கையாயி போச்சு. என் மனசுல என்ன இருக்குங்கிறது அந்த சாமிக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் அது புரியும். வேற வழியே இல்ல. இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. பண்ணி பொருள்ற பெட்ஷீட் தான். பண்ணி வந்து படுக்கும், மல்லாக்க பொருளும். அப்படியப்பா, என் படுக்கைக்கு அடியில நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷனை மாத்தி கொடுத்துறேன். அப்படியப்பா, நீ அவுட்டப்பா. ஆமா, ஏன்னா நீங்க சரியாவே சாப்பிடல? அடே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது. அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன். என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போறேன். போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். பாத்துடா, தூண தள்ளி விட்டுறாத, எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீ போன. எனக்கு என்னடா? ஓ, இது ஓம் படுக்கையா? அழகு, அது தாங்க முடியலடா. கிட்ட வாடா. வரமாட்டேன், அடிப்பீங்க. அடிக்கிற நிலைமையிலடா நான் இருக்கேன். அப்ப கடிப்பீங்க. கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? ஆத்திரைப்படுற. ஆகாமீங்க.
நல்லா காமிக்க. ஏய் ஏமாத்தாதடா. பழமா. ஐயோ பல்லு உடைஞ்சு போச்சு. வாட்டர் வாட்டர். தண்ணியா? இந்தாங்க இத கவிக்கங்க. கவிக்கு வா. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன். அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுறேன். கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி. எல்லாரும் தூங்குறாங்க. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. முந்திட்டானே. யாராவது? ஐயோ தம்பி, பொம்பளை பிள்ளைங்க படுத்திருக்க இடத்துல ராத்திரில உனக்கு என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல தம்பி, இந்த பொண்ணுகள்லாம் கொசு தொல்லை அதிகமா இருக்குன்னு சொல்லிச்சுங்க. அதான் தேடி பிடிச்சி அடிக்கலாம்னு வந்தேன். என்ன தம்பி அடிச்சிட்டீங்க? உன் கண்ணத்துல ஒரு கொசு இருந்துச்சு, கடிக்க கூடாதுன்னு அடிச்சேன். அப்படியா? என்ன நோப்படியா? டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் கூட தானே அவர் இருக்காரு. என்ன இருந்தாலும் ஆவுடைய மாதிரி வருமாடா? அவரை பாரு, இயல் இசை நாடகம் நடிப்புன்னு கண்ணும் கருத்துமா அதுலயே இருக்காரு. அவரை பத்தி ஒரு சின்ன தப்பு சொல்ல முடியுமானால? யாரு? ஆவுடையப்பன். ஆவுடையப்பனா? அந்த இயல் இசை நாடகத்தை இங்க வந்து பாருங்க. திருட்டு பூனை. நன்றாக பாருங்கள். அண்ணே நீங்களா? ஆமா. என்ன ஆமா? உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆவுடையப்பன் இயல் இசை நாடக நடிப்புன்னு எப்போதுமே கண்ணு கருத்துமா இருப்பாருன்னு. நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா? தம்பி, நான் இங்க வந்து படுக்கலப்பா. இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது, அது என்னன்னு கேட்டுச்சு. அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு. அண்ணே யார்ட்ட காது ஊத்துறீங்க? தம்பி, என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியாப்பா? குரங்கு தன் குட்டி அடி வயித்துல கட்டிக்கிட்டு மலைக்கு மேல தாவற மாதிரி நான் இந்த குழந்தைகளை கண்ணு கருத்துமா காப்பாத்திட்டு வர்றேன். நீங்க சொல்ற நம்ம தயாரில்ல இல்ல. ஏன்னா நாடகக்காரங்க நம்மளே இப்ப நடந்துக்கிட்டா மத்தவங்க நம்ம என்ன நினைப்பாங்க? இனிமே இந்த மாதிரி கட்டணத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்லை, நீங்க போகலாம். தம்பி, நான் ஒண்ணுமே பண்ணல. வேணா அந்த பொண்ணுல கேட்டு பாரு. இல்ல சொன்னாரு. சொன்னது ஒண்ணு என்ன சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் பொட்டி எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. சரி சரி, நடந்து போச்சு. இது உங்களுக்கு கடைசி வார்னிங். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க மனுஷன் வருவானா? நீ என்ன மிருகமா? நீங்க படுத்துங்க. யாரையா வீட்டுல? ஏயா வீட்டுல சிங்கம்பூலி கரடியா இருக்கும்? நாங்க இருக்கிறது உனக்கு தெரியாதா? இந்த கிண்டல்லாம் நாடகத்துல வச்சுக்கோ. சரிங்க ஐயா, வாங்க. வணக்கம். வாடகை கொடுக்க நாங்களே வரலான் இருந்தோம். கொடுத்த வரைக்கும் சந்தோஷம். வீட்டை காலி விட்டு வெளியே இருங்க. ஐயா, நீங்க அப்படி பேசுறீங்க? தம்பி, உன் தொழிலுக்கு நான் ரசிகனா இருக்கலாம். அதுக்காக நீங்க கொடுக்கிற தொல்லையெல்லாம் தாங்கணும்னு அவசியம் இல்ல. இருக்கிறதுக்கு இடத்தையும் கொடுத்து படுக்கிறதுக்கு பாயும் கொடுத்தேன். பத்தாவதுக்கு பக்கத்து பொண்ணையும் கேட்டா எப்படி? ஐயா, வயசுல பெரியவங்க, நீங்க கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இப்ப கொடுக்கிற மரியாதையே கூடுதல் சொன்னாங்க. விடியறதுக்குள்ள வீட்டை காலி பண்ணலைன்னா ஆட்களை அனுப்பி சாமனை எல்லாம் எடுத்து வெளியில எரிஞ்சிருவேன். ஆமா. என்னப்பா அநியாயமா இருக்கு? 4 பேரை கூப்பிட்டு ஞாபகம் கேப்பா. ஊரு அவங்க ஊரு, நம்ம பக்கம் யாரும் நியாயம் பேச மாட்டாங்க. எப்ப தம்பி பத்தி தப்பா சொல்லிட்டாங்களோ இனிமே நம்ம இங்க இருக்கிறது மரியாதை இல்ல. பாத்தியத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நம்ம நாடக கோட்டையிலே போய் இருந்துடலாம். எப்பவுமே நாடகக்காரங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இப்படித்தான். வாங்க.
இந்த கம்பெனியை கட்டுப்பாட்டோட நடத்துற உங்க மேல கலங்க வந்தது தான் என்னால தாங்கிக்க முடியல தம்பி. என் மேல என்ன தப்பும் இல்லைண்ணே. அது எனக்கு தெரியும் தம்பி. இனிமே நீங்க சாதாரணமா ஊருக்குள்ள போனாலே அந்த பொண்ணை பார்க்க போறதா தான் தப்பா பேசுவாங்க. அதனால ஊருக்குள்ள போக வேண்டாம். இது கட்டளை இல்ல, எங்களுக்கு தாயா தந்தையா ஏன் கடவுளா இருந்து இதுவரைக்கும் நீங்க தான் காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க தம்பி. இது கையில உங்க காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி, கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே நீங்க இந்த காம்பவுண்ட தாண்டி போக வேண்டாம் தம்பி, போக வேண்டாம். அண்ணே, இந்த ஆட்டம் தர்ம யுத்தம் மாதிரி. ஜெயிச்சா 8 ரூபா அடைக்க. இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான். எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன குருடனாடா? பார்க்காம எப்படி ஆடுறது? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதானே. போட்டியா? போட்டேன். ஏய், இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடினீங்க எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அவங்க காட பார்த்து ஆடுங்க. என்ன ஒரு சுருட்டு இருக்குமா? என்னது சுருட்டா? சுருட்டு சோரி நாய்க்கு பிறந்தவன அப்படியே ஓடி போயிருப்பார். என்ன டென்ஷன்ல ஆடிட்டு இருக்கிற? குடுறா. அடிச்சாச்சுப்பா. எனக்கு ஒன் கார்டு. அடிச்சாச்சுங்கிற ஒன் கார்டுங்கிற. காடை பார்க்கணும். பாரு நல்லா உங்க காடை. என்ன நீ நம்பிக்கையெல்லாம் பேசுற? நான் என்ன திருட்டாட்டம் ஆடுனா? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமா இவங்க கிட்ட காரை எடுத்து வச்சுட்டேன். என்னடா இதுல எடுத்து வச்சுட்டு தமாஸ்க்கு தான் நேரமா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம். காசு எடுக்க முதல்ல. அதானே. என்ன கோவிச்சிட்டீங்களாக்கும்? இதை வச்சுட்டு என்ன சாப்பிடுறது? எனக்கு 3 தோசை, உங்களுக்கு 1 தோசை. அது எப்படி? நான் தானே திருட்டு காட்டு கொடுத்தேன். சரி தின்னு தோல. யோ, வெளுத்ததுக்கே காசு கொடுக்க முடியல, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும்? மரியாதை காசு கொடுக்கல மானம் கப்பல் ஏறி போகும். ஏன் மானம் ஹெலிகாப்டர்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாக்கும்? எங்க ஊர்ல வந்து என்னைய மிரட்டி பாக்குறியா? என்னடா உன் ஊரு அரஞ்சனா அந்த பக்கம் போய் கொடுத்துருவேன். என்ன ஐயா என்ன நீங்க தகராறு? தலைவ கூலி அப்புறம் தரேன்னா அதுக்காக தகராறு பண்றான். நான் அப்புறமா கொடுத்துறேன், நீங்க கோச்சுக்காம போங்க. சரிங்க. இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலைமை வர காரணமே நீங்க தான். மொட்டை மொட்டை தம்பி பார்த்தாட அந்த மாதிரி பேசுற? அதுல என்ன தப்பு? ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அன்னைக்கே அண்ணன் சொல்லி இருக்காரு. அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல, வருமானத்துக்கு வழி இல்ல. ஏண்டா அவங்க தலையா? விடுங்கண்ணே. தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 3 வேளை சோத்த முழுசா பாக்குறோம். அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா அடி வயித்துல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா? நன்றி கட்டவன. அண்ணே, அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நியாயத்தை கேட்டா ஏன் கோவம் வருது? நடந்தது தானே சொன்னாரு. உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம வழியை பாத்துக்குவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபா கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டிச்சிட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா? உன்ன ஒரே ஐயா அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டுன்னு அடிச்சா பட்டுன்னு செத்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத, நானும் பண்ணாத. அறிவாள அந்த பக்கம் திருப்புங்க. ஆமாங்க, யார்கிட்ட சொல்லு. கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்தேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை எவன் கையிலையாவது ஒப்படைக்கலாம்னு இருந்தேன். இந்த பாவி சீட்டை கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கு அந்த பண்ணி குட்டிக்கு தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா, நேரம் பார்த்து காலம் வர்றியா? இதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்குறியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணையாவது வச்சியா, அத கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலங்கி நிற்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பவுன் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு. நான் விட மாட்டேன். முதல்ல நரக கேட்டா. நான் கட்டல. நீங்க கேட்டீங்களா? தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்கி கட்டுறா. என்னடா முறைக்கிறா? கட்டு, இல்லனா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பர்க கோமகன். 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலிய கட்டுற நாய ஐயர் இல்ல, நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவாளை கொண்டாங்க, வெட்டி போடுற கட்டுற நாய. மொட்டை என்ன பாத்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய்கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. கரெக்ட். இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேட்கிறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து
பெரிய நடனக்காரி ஆக்கல. என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்பவும் நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவனார்களை கொண்டு வந்தாலும் இவனுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா. அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவான். என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின்ன என்ன பண்றது? 2 கால் இல்லாத பொண்ணை மடிச்சு தான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்ணிட்டீங்களே? நான் மாட்ட வேண்டியது இடையில நீ கிராஸ் ஆயிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே, அப்பவே நான் எட்டி பார்த்துட்டேன் 2 கால் இல்லங்கிறது. டேய் இனிமே நீ தில்லானா கத்துக்குடு, குச்சிப்புடி கத்துக்குடு, பரதநாட்டியம் கத்துக்குடு, கிச்சு கிச்சு தாத்தாம்பாளம். மாப்பிள என் 2 கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். டேய் மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கிற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுகி வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு 4 வீல்ஸ் மேட் இன் மொட்டேஷ். நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த இந்த சிம்மாசனத்தை ஆள போற. இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருக்கு போ. போடா முண்டை.